எடுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நம்ம வளரும் போதே நம்ம கீழே விழுந்தோம்னா ஐயோ கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி பதறுவாங்க. சைக்கிள் ஓட்டும் போது ஐயோ விழுந்துருவானே, பைக் ஓட்டும் போது ஐயோ விழுந்துருவானே, இப்படி நமக்கு சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பயந்து பயந்து நம்ம செஞ்சுட்டோம். அதாவது ரிஸ்க் எடுக்கிறவே, எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ரிஸ்க் எடுக்கவே நம்ம கூடாது, ரிஸ்க்ன்றதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதனாலதான் அந்த காலத்துல இருந்தே நம்ம ரொம்ப எது எடுத்தாலும் நம்ம ரொம்ப காசியஸாவே வளர்ந்து பழகிட்டோம். ஆனா ரிஸ்க் எடுக்கலைன்னா உங்களால குரோத்தை பார்க்கவே முடியாது. ஃபெயிலியரை நீங்க சந்திச்சாதான் அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை நீங்க கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபெயிலியர் வந்தா அதை எப்படி நம்ம தாங்க முடியும்னு நமக்கு கத்துக்க முடியும். அது வரைக்கும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு பணக்காரனையும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஸ்க் எடுத்திருப்பான். ரிஸ்க் எடுக்காம பிளிப்கார்ட் கம்பெனியோ ஒரு அமேசான் கம்பெனியோ அவ்வளவு பெரிய கம்பெனியா வந்திருக்க முடியாது. டாட்டா அவங்க ரிஸ்க் எடுக்காம இருந்தாங்க இவ்வளவு பெரிய